நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். வந்தது எல்லாருக்கும் வணக்கம். ஐ எம் டாக்டர் அருண் ராகவன். திஸ் அரவிந்த் அசோக். ரெண்டு பேரும் சேர்ந்து we started a metabolic clinic. So what we are focusing on is diabetes and obesity. How Revivo is different is எனக்கு 15 வருஷம் experience in clinical medicine. So I've been practicing giving medicines. Of course, we'll be touching upon diet and exercise. But my main skill has been over the years, 15 வருஷமா only giving medicines, looking at lab reports, right? His main experience in the last 15 years is on fitness and nutrition. So இந்த மாதிரி ஒரு collaborative effort ஒரு பேஷண்ட் உள்ள வந்த அப்புறமா நம்ம ஃபிட்னஸ், அவங்களுக்கு எவ்வளோ மசில் மாஸ் இருக்கிறதுன்னு பார்த்து, எவ்வளோ கொழுப்பு இருக்கிறதுன்னு பார்த்து, ப்ளஸ் பிளட் ஒர்க் அப் கம்ப்ளீட்டாக நம்ம பண்ணி எக்ஸாக்டாக அவங்களுக்கு மெடிசன் மட்டும் ப்ரிஸ்கிரைப் பண்ணாமல் அவங்களுக்கு எப்படி மசில் ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணலாம். ஏன்னா டயபெட்டிஸில் பார்த்தீங்கன்னா மசில் வந்து ரொம்பவும் இம்பார்ட்டண்ட். எல்லோரும் நம்ம வாக்கிங் போகணும்னு சொல்கிறோம், பட் வாக்கிங் மட்டும் பத்தாது. எதனால மசில் இம்பார்ட்டண்ட்? ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணி மசில் ரிட்டென்ஷன் இருந்தால் தான் குளுக்கோஸ் அப்டேக்கே இருக்கும். இன்சுலின் பெட்டராக வேலை செய்கிறது வந்து மசில் இருந்தால் தான். ஸோ வெறும் வாக்கிங் மட்டும் பண்ணால் பத்தாது. ஸோ இங்கே என்ன பண்ணுறோம்னா சுகர் ஹெச்பிஎன்சி மட்டும் பார்க்குறது இல்லை, அவங்களுக்கு எவ்வளோ மசில் இருக்குது, எவ்வளோ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, எவ்வளோ விசரல் ஃபேட் இருக்குது, அது எல்லாம் கம்ப்ளீட்டாக ஆராய்ச்சி பண்ணி ஒரு பேஷண்ட்டுக்கும் ஹெச்பிஎன்சி கண்ட்ரோல் மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு எப்படி கொழுப்பை குறைக்க முடியும், அவங்களுக்கு எப்படி ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணி ப்ரோட்டீன் இன்க்ரீஸ் பண்ணி மசில் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மார்க்கர்ஸோ நம்ம 3 months கழிச்சு பார்ப்போம். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் ஹியர் இஸ் லாங் ஸ்டாண்டிங் டயபெட்டிஸ் வந்து காம்ப்ளிகேஷன் வராமல் தடுக்க முடியும். ஏர்லி ஸ்டேஜ்லேருந்தே நம்ம மானிட்டர் பண்ணும்போது, இந்த மாதிரி அடிஷ்னல் மெட்ரிக்ஸ்லாம் ட்ராக் பண்ணும்போது டயபெட்டிஸ் சிவியர் ஆகாது. ஃபஸ்ட்டு டயபெட்டிஸ் சிவியர் ஆகாது, காம்ப்ளிகேஷன்ஸும் நம்ம ப்ரிவெண்ட் பண்ண முடியும். அதே சமயம் ஒபிசிட்டி இப்போ நீங்கள் எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க. GLP-1 ரிசெப்டர் ஆகனிஸ்ட், GLP-1 மஞ்சாரோ, அப்புறமா ஒசெம்பிக், வெகோவி, இந்த மருந்தெல்லாம் இருக்குது. இந்த மருந்து வந்து லெஃப்ட், ரைட் அண்ட் சென்டர் இப்போ எல்லாரும் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ரீசெண்ட் ஸ்டடி என்ன காமிச்சிருக்குன்னா, இந்த மெடிசன் எடுக்க ஆரம்பித்து நிப்பாட்டினவுடனே வெயிட் நல்லா குறையுது. ஆனால் மெடிசன் நிப்பாட்டினவுடனே வெயிட் ரீகெயின் 4 times faster than somebody who has been adherent to lifestyle modification. மெடிசன் விட்டால் 4 மடங்கு ஃபாஸ்டராக ரீகெயின் பண்ணுறாங்க. தென் இவ்வளோ நாள் அந்த மெடிசன் இவ்வளோ காஸ்ட் கொடுத்து எடுக்கிறதே வேஸ்ட்டாக போகுது, ரைட்? ஸோ வாட் we do over here is we make sure இந்த மெடிசன் எடுக்கிறவங்க மசில் லாஸ் வரக்கூடாது. ஏன்னா வெயிட் எல்லாம் ஏறும் போது ஃபுல்லாகவே கொழுப்பாக ஏறிடும், இருக்கிற மசில், ஒரிஜினலாக இருந்த மசில் கூட போயிடும். ஸோ நாங்கள் என்ன ட்ராக் பண்ணுறோன்னா, வாட் அரவிந்த் does is he looks at the muscle, he looks at the strength, he fixes the nutrition. ஸோ எவ்ரி மந்த் வி ட்ராக், அந்த மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கவங்கள எவ்ரி மந்த் ட்ராக் பண்ணி என்ன கரெக்டான டோஸ் அவங்களுக்கு தேவைப்படும்ட்டு அக்யூரேட்டாக ஹைப்பர் ப்ரெசிஷனில் நம்ம கொடுக்குறோம். அட் த சேம் டைம் மசில் லாஸாக இருந்தால் டோஸை ஸ்டெப் பேக் பண்ணி we will fix the nutrition, we will fix the training aspect. So comprehensively, holistically, we are looking at obesity. So இந்த மாதிரி approach is going to be sustainable. That is what we've been seeing already. So இது மாதிரி sustainable. அதுக்கப்புறமாவும் நம்ம டேப்பர் பண்ணி ஸ்டாப் பண்ணும்போது where lifestyle becomes the main focus. So weight loss is sustained. திருப்பி weight regain ஆகாமல் இருக்கும். So these are the efforts that we do in a collaborative approach at Revivo. I'll leave the stage to Arvind. ஸோ நம்ம ஊரில் நார்மலாக என்ன பார்ப்போம், டாக்டர்கிட்ட போவோம், டாக்டர்ஸ் மருந்து கொடுப்பாங்க, அதை மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும் அப்படின்னு அந்த மைண்ட் செட்டையே மாற்ற பார்க்குறோம். டாக்டரோட கோலும் நம்ம கிளினிக்கில் லைஃப் ஸ்டைலோட கோலும் நீங்கள் உங்கள் லைஃப் ஸ்டைல் இம்ப்ரூவ் பண்ணால் தான் ஹெல்த்தியாக இருக்க முடியும். மருந்து அதுக்கு ஒரு டூல். அந்த டூலை எப்படி நம்ம யூஸ் பண்ணி நம்ம லைஃப் ஸ்டைலை எப்படி மாற்றலாம், ரெண்டுமே சேர்ந்து பண்ணணும். ஏன்னா லாங் டேர்ம் எவ்வளோ கம்மியாக மருந்து சாப்பிட்றோம், மருந்து நம்ம டிசீஸை அங்கே வச்சுக்கிறதுக்கு தான் தேவையே தவிர நம்ம எப்படி வேணால் இருப்போம், மருந்து ஜாஸ்தி சாப்பிட்டுட்டே இருப்போங்கிறது ஒரு ராங் மைண்ட் செட். பட் நமக்கெல்லாம் வந்து சின்ன வயசில் இந்த உடற்பயிற்சிலாம் யாரும் சொல்லிக் கொடுக்கல, சரியா எப்படி சாப்பிட்ணும் சொல்லிக் கொடுக்கல. இப்போ நிறையா ப்ரோட்டீன்லாம் பேசுகிறோம், முக்கியம்தான். ப்ளஸ் இந்தியன்ஸுக்கு ஜென்ரலாக நம்ம கொஞ்சம் ஒல்லியாக இருக்கலாம், ஆனால் நம்ம மசில் போடுறது கஷ்டப்படுவோம், நம்ம கொழுப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சுப்போம். ஸோ ஒல்லியாக இருக்கிறவங்களும் சில டைம்ஸ் ஒபீஸாக இருக்கலாம். நம்ம வந்து ரொம்ப குண்டாக இருந்தால் தான் ஒபீஸ்னு ஒரு தப்பாக நினச்சிக்கிறோம். ஸோ ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் எப்படி பண்ணணும், நம்ம ஹார்ட் ஹெல்த் எப்படி ஒழுங்காக வச்சுக்கணும், கார்டியோ எப்படி பண்ணணும், தூக்கம், யாருமே இப்போ சரியாக தூங்குறது இல்லை. இது எல்லாம் நம்மளோட கண்ட்ரோலில் இருக்குது. நம்ம வந்து சும்மா டாக்டர் பார்த்து பாருன்னு விடுறதுக்கு பதிலாக டாக்டர் ஹெல்ப் பண்ண போகிறாரு, டாக்டர் ஹெல்ப் பண்ணும்போது நம்ம எப்படி லைஃப் ஸ்டைலை இம்ப்ரூவ் பண்ணலாம், கரெக்டாக இம்ப்ரூவ் பண்ணலாம். சும்மா போய் ஜிம்மில் கண்ணா பின்னான்னு பண்ணாமல் தேவையானதை எப்படி பண்ணுறோம்,
இதையும் ஒரு மருந்து மாதிரி ஒரு டோசேஜ் எடுத்து லாங் டேர்ம் நீங்கள் எப்படி ஜஸ்ட் வயசாயிடுச்சு அப்படின்னு இல்லாமல் ஹெல்த்தியாக எப்படி நம்ம சூப்பராக இருக்கலாம், அதுதான் எங்களோட கோல். அதுதான் பண்ண பார்க்குறோம். நல்லா போயிட்டுருக்கு. இப்போ ஏற்கனவே we've seen very positive results and we want to grow this into 30 வயசுலேயே நம்ம இதை ஆரம்பிக்கணும். இது வந்து டாக்டரை பார்த்து ரொம்ப டிசீஸ் முத்து போயிடுச்சு அங்கே தான் ஆரம்பிக்கணும்னு இல்லை, முதல்ல ஆரம்பித்து எல்லாரும் எப்படி லாங் டேர்ம் ஹெல்த் எப்படி இருக்கலாம் அதை தான் நாங்கள் பண்ண பார்க்குறோம். Just two questions. One is claims profession. Another customer வராங்க. Second, how affordable it is? Very good question. So as he pointed out, see, we are dealing with both obesity and diabetes. So somewhere, if you look at diabetes and obesity is both slightly connected, especially type 2 diabetes, right? So anybody who's overweight, even the age above 30, is potentially a candidate to come to us to screen. We have a new blood panel called a metabolic clarity panel. அது எக்ஸாக்டாக என்ன சொல்லணும்னா, இப்போ சுகர் இருக்கா இல்லையான்ட்டு மட்டும் இல்லை, சுகர் வரக்கூடிய சான்ஸ் இருக்கா, ஹைப்பர் டென்ஷன், கொலஸ்ட்ரால் எல்லாமே பட்டு பார்க்கறது இல்லை, சுகர் வரக்கூடிய சான்ஸ் இருக்கா, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்குது, இன்சுலின் உற்பத்தி எப்படி இருக்குது, விசரல் ஃபேட் எப்படி இருக்குது, மசில் எப்படி இருக்குது, இது எல்லாமே இட் வில் டெல் அஸ் இன் a nutshell. ஸோ அது வந்து வெரி ஏர்லி ஈவன் 30s பார்க்கலாம். பட் அஃப்கோர்ஸ் அதுக்கப்புறமா டயபெட்டிஸ், ஒபிசிட்டி அது ஸ்ட்ரெயிட்டாக அவங்களுக்கே தெரிஞ்சது தான். அவங்க they are straightforward patients, they can come. But what we are trying to do is sensitize younger people at around 30s age without any disease to come forward and test. சார், இப்போ வந்து மற்ற டேப்லெட்ஸ் எடுக்கும்போது சைடு எஃபெக்ட் வருது. இப்போ நம்மளுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது எவ்வளோ நாளுக்குள்ள ரெக்யூர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு? மற்ற டேப்லெட்டில் சைடு எஃபெக்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா உடனே தீர்வாக இருக்குன்னு சொல்கிறீங்க. ப்ளஸ் வந்து போக போக வந்து அது எடுக்கலனாலும் சைடு எஃபெக்ட் வருது. இப்போ நம்ம ட்ரீட்மெண்ட்டில் வந்து என்ன பண்ணுறது? ஸோ GLP-1 is caught everyone's imagination. இந்த மஞ்சாரோ நான் சொன்ன மாதிரி as well as Ozempic, இந்த மருந்தெல்லாம் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் ட்ரக்ஸ் வந்து மேக்ஸிமம் ஒரு 2 kgs 3 kgs தான் குறைஞ்சிச்சு. எந்த வெயிட் லாஸ் ட்ரக் இருந்தாலும் 5 வருஷத்துக்கு முன்னாடி அவரது தான் டேட்டா இருந்துச்சு. அதுலேயும் சில வெயிட் லாஸ் ட்ரக்ஸில் சைடு எஃபெக்ட் இருந்துச்சு, அந்த வெயிட் லாஸ் ட்ரக்ஸ்லாம் பேண்ட் ஆகிடுச்சு. ஆனால் இந்த ட்ரக்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி தேவர் யூஸ்ட் ஃபார் டயபெட்டிஸ். இந்த மெடிசன்ஸ் ஆல்தோ தே ஆர் இண்டிபெண்டன்ட்லி அப்ரூவ்ட் ஃபார் obesity, in the medicines are there for last 15-20 years. I've been prescribing for the last 15 years. So these medicines have stood the test of time. However, the disadvantage of these medicines is blindly taking it without monitoring all these metrics. அந்த டைமில் என்ன ஆகும்னா வெயிட் லாஸ் ஃபாஸ்ட்டாக வரும், பட் நீங்கள் மசிலும் லூஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் டீப்பர் இன்சைட்ஸ் தேவை. இந்த மெடிசன்ஸ் கண்ணை மூடி எல்லாரும் எடுக்கக்கூடாது. சில பேர் நார்மல் வெயிட் இருக்கவங்க கொஞ்சம் கொழுப்பு இருக்குது அதை மட்டும் குறைக்கலான்ட்டு எடுக்கிறாங்க, அவங்களுக்கு கடைசியில் பார்த்தா மசில் தான் லாஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும். ஸோ யார் எடுக்கணுன்றது கரெக்டாக ஆராய்ச்சி பண்ணி முறைப்படி ஸ்ட்ரக்சர்டாக ஆரம்பித்து மானிட்டரும் பண்ணணும். மானிட்டர் பண்ணும் போது ஒருத்தருக்கும் ரெஸ்பான்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். But at the same time, that is when expertise comes into play. After looking at each person's profile and each person's progress, we titrate the dose. It's a journey. Obesity should not be, weight loss cannot happen overnight. It's not in 2 months or 3 months. It's a journey. It will take about 6 months to 9 months, where we will adjust the dose throughout the journey, make sure the person is on the right dose without too much of muscle loss, and most importantly, as I said, behavioral modification and lifestyle change is adapted so that there is no rebound weight gain once the drug is stopped or withdrawn. இந்த அலோபதியில் எல்லா ட்ரக்குக்கும் சைடு எஃபெக்ட் இருக்குங்க, அதுதான் டாக்டரோட வேலை. உங்களுக்கு இந்த ட்ரக் கரெக்டாக சைடு எஃபெக்ட் வருதா, அந்த சைடு எஃபெக்டை தவிர்க்க முடியுமா, சீரியஸாக எதாவது ஆகாமல் இருக்க முடியுமான்னு தான். ரேண்டமாக எடுத்துக்கிறது இது அப்படிப்பட்ட ட்ரக் கிடையாது. அண்ட் ட்ரக் வந்து ஒரு டூல் தான். நீங்கள் ட்ரக் எடுக்காமல் டயட் பண்ணீங்கன்னா இதே ரிசல்ட் வரும். ட்ரக் அதுதான் ஹெல்ப் பண்ணுது. நம்மளால வில் பவர் வச்சு பண்ண முடியாததை இந்த ட்ரக் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுது. ஜஸ்ட் ஃபிசியோலாஜிக்கலாக பாடி எப்படி ஒர்க் ஆகுதோ அதில் ஹெல்ப் பண்ணுது. ஆனால் என்ன பண்ணுவோம், டயட் பண்ணும்போது நிறைய வெயிட் குறையும். அந்த வெயிட்டு ஃபேட்டாக குறைய வைக்க முடியுமா, மசில் குறையாமல் இருக்க முடியுமா, அதுதான் முக்கியமான வேலை. ரெண்டாவது, எல்லா டயட் முடிஞ்ச அப்புறம் என்ன ஆகும், திருப்பி பழையபடி சாப்பிட ஆரம்பிச்சிடும், வெயிட் போட்டுரும். அது இங்கேயும் நடக்கும். ஸோ அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோம், நீங்கள் டயட் பண்ணுறீங்களோ இல்லை இந்த ட்ரக் எடுக்கிறீங்களோ என்னவா இருந்தாலும் வெயிட் லாஸ் பண்ணுறத ஃபேட் லாஸாக யோசிக்கணும். அண்ட் லைஃப் ஸ்டைலை மாற்றினா தான் முடியும்.
நீங்கள் வந்து எனக்கு 20 கிலோ கம்மியானோம் அப்படின்னு யோசிக்கவே கூடாது. வாட் இஸ் த லைஃப் ஸ்டைல் ஆஃப் சம்படி ஹூ இஸ் 20 கிலோஸ் லெஸர்? அந்த லைஃப் ஸ்டைல் நீங்கள் ஃபாலோ பண்ணாதான் அங்கே இருக்க முடியும். இல்லைன்னா திருப்பி அங்கே போயிடும். அது ரொம்ப கெடுதல் நம்ம ஹெல்த்துக்கு. ஏன்னா இப்போ நம்ம 100 கிலோ இருக்கோம், 10-20 கிலோ குறைக்கிறோம். அதில் கொஞ்சம் மசில் கொஞ்சம் ஃபேட்டு. நார்மலாக என்ன நடக்கும், ஒரு வருஷம் கழிச்சு திருப்பி 20 கிலோ போட்டேங்க அப்படின்னும். ஆனால் இந்த 20 கிலோ திருப்பி போடுறது எல்லாமே ஃபேட். திருப்பி இன்னொரு வருஷம் பண்ணோம்னு வச்சுக்கோங்க. ஸோ 2 வருஷத்துல நம்ம 2 தடவை 20 கிலோ லூஸ் பண்ணிட்டோம். ஆனால் நிறைய மசில் லூஸ் பண்ணிட்டோம். அதனால தான் ஐயோ வயசாயிடுச்சு, இனிமே வெயிட் கம்மி ஆகுது, வெயிட் குறைக்க முடியல அப்படின்னு யோசிப்போம். அது ஏஜ் ரிலேட்டட் இல்லை. நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க, உடம்ப மிஸ்ட்ரீட் பண்ணிட்டீங்க. இப்போ மசிலே இல்லை. மசில் இருந்தால் தான் உடம்பு நல்லா வேலை பண்ணும். ஸோ இதெல்லாம் தான் பிரச்சனை.